ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜர்தோசி லீஃப் ஸ்டிச். ஓகேவா? ஜர்தோசி லீஃப் ஸ்டிச் தான் படிக்க போகிறோம். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 டைப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி தான் நம்ம த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கெல்லாம் இதே மெத்தட் நம்ம படிச்சிருப்போம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இது மெத்தட் 1. மெத்தட் 1 அந்த லீஃப் டைப் நீங்கள் வரையும் போது இந்த திலகன் டைப்பில் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி 3 டைப்பில் நம்ம வரைஞ்சி இதில் போடலாம். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம பீடுக்கும் நம்ம பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜர்தோசி வச்சு போட போகிறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜரி த்ரெட் வச்சு நான் எல்லாத்தையுமே சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜரி த்ரெட் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோன்னா, நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு போகும்போது உள்ளாடி நம்ம போடும் இல்லையா ஜர்தோசி, அது நம்ம இப்போ அந்த ஜரிக்கே உள்ளாடியே நம்ம கொடுக்கும்போது அது நீட்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெளியே மேலே அப்புறம் கொஞ்சம் கீழே அந்த மாதிரி நீங்கள் போட்டுருவீங்க. அதனால் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம அந்த ஜரிக்குள்ளேயே நம்ம அதுக்குள்ளாடியே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோமா, அதனால் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி லீஃப் எதுவோ இல்லை ஃப்ளவர் அந்த மாதிரி எதுவாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, எல்லாமே நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ இது மெத்தட் 1. இதில் கொஞ்சமாக நான் கொடுத்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு கவனிக்கலை, வீடியோ ஆனில் இருந்துக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆனில் இல்லை. இது நான் ஒன்றும் பண்ணலைங்க. அந்த நடுவில் நம்ம லோடிங்க்காக உள்ள ஒரு லைனில் நான் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த எப்போவுமே நம்ம ஷார்ட் பண்ணுவோம் இல்லையா, எப்போவுமே நம்ம இந்த மாதிரி திலகம், அதாவது லீஃப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு கார்னரில் ஃபஸ்ட்டு அந்த முக்கில் மேலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மேலேருந்து அப்படி கரெக்டாக கீழ் நோக்கி வரணும். ஓகேங்களா? கீழேருந்து போகாதுங்க. எப்போவுமே மேலே அந்த கார்னர்லேருந்து தான் நம்ம கண்டிப்பாக அந்த லீஃப் பண்ணும்போது பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஜர்தோசி நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கூம்பை வரும்போது என்னாகும், கொஞ்சம் என்னாகும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் சின்னதாகும். அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வரும்போது எனக்கு கொஞ்சம் ஜர்தோசி சின்னதாக தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கட் பண்ணி இதே மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம பீட் ஒர்க் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம மெத்தட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து மெத்தட் 2 போடுவோம். இப்போ இந்த இடத்துல இது லோடிங். இதே மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சைடும் இந்த சைடும் நம்ம கொடுத்துட்டு இது ஒரு சைடு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன் சைடு போடுறது மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, த்ரெட் ஒர்க்கில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, பீட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் போட்டுருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஜர்தோசி கட் பண்ணி போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கரெக்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? இப்போ 2 சைடும் நம்ம லோட் கொடுத்துட்டோம். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு நம்ம அந்த நடு சென்டர் எடுக்காமல் கொஞ்சம் மேலே ஏந்தி எடுத்துக்கலாம் த்ரெட்டை. இப்போ நடுவில் கரெக்டாக கொடுத்துட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும் இதுக்கு. இந்த மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு போட்டுக்கலாம். கீழேருந்து தான் கொண்டு போகணும் ஜர்தோசியை. இப்போ கீழேருந்து கொண்டு போய் மேலே போட்டுட்டிங்களா, அப்படியே ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். கீழே ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா மறுபடியும் ஜர்தோசி எடுக்கிறோம். எடுத்துட்டு அது ஒரு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தான் லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நம்ம ஜர்தோசி போடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம்.
வீடியோவை கடைசி வரைக்கும் கட் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இடையில பாதியில் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது. நான் கொடுக்குற ஒர்க்கு வந்து நிறைய பேர் வந்து சரியாகவே போட மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி அழகாக நீட்டாக பண்ணுறோம். கொஞ்சம் சின்னதாயிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இப்போ வந்து அந்த கீழே வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது, சரிங்களா? இப்போ அந்த சைடில் தான் நம்மளுக்கு போட வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சைடில் வச்சு போட்டுட்டு மறுபடியும் இன்னொன்று எடுத்து அந்த சைடு வச்சு முடிச்சுக்கிறேன். அந்த கார்னர் கீழே வந்து நம்மளுக்கு வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம கீழே போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் மாறிடும். அதனால் நம்ம வந்து இந்த சைட்லேயும் முடித்து அப்படி நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ முடிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு இப்போ என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த சைடு போட போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக கீழேருந்து எடுத்து ஓகே, இவ்வளோந்தாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் இதை வந்து முடிச்சிட்டேன், சரிங்களா? நடுவில் கொஞ்சமாக கேப் இருக்குது. இப்போ ஒன் சைட் போடுது, நடுவில் கொஞ்சமாக கேப் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு இல்லை வந்து சுகர் பீடு எதுனாலும் கொடுத்துக்கோங்க. அது வந்து பார்க்க இன்னும் வந்து கிராண்டு லுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போ வந்து தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். ஓகே, இது வந்து இப்போ வந்து இந்த 3வது மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து லோடிங் கொடுத்தோம். அதுக்கப்புறமா லோடிங் வந்து ஒரு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு மறுபடியும் 2வது கொடுத்தோம், ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாகவே ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டு இது வந்து ஒரு சைடு ஒருக்கா இன்னொரு சைடு அப்படி மாற்றி போடுறது மாதிரி இருக்கும். போன கிளாஸில் போன லீஃபில் நம்ம 2வது மெத்தடில் என்ன பண்ணோம், ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு போட்டோம் இல்லையா? ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, ஒருக்கா அந்த சைடு ஒருக்கா அந்த சைடு அந்த மாதிரி மாற்றி போடணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த கூம்புலேருந்து கரெக்டாக அந்த ஜர்தோசிக்கு இடையிலேருந்து நம்ம போடுறோம். ஓகே, இதிலேருந்து அப்படியே அழகாக எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம மேலே வந்து ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளாடியே நம்ம எல்லா ஸ்டிச்சுமே அந்த ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கிறதுக்கு உள்ளாடியே கொடுத்து லாக் ஸ்டிச் எல்லாமே அதுக்குள்ளாடி வரணும். கீழே வரும்போது கரெக்டாக அந்த நடு சென்டர் கனெக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நேராக ஒரு லைன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு சைடு அந்த வலது சைடு போட்டிருக்கோமோ அடுத்தல இங்கே இந்த சைடு இடது சைடு கொடுக்கணும், ஓகேவா? அந்த சைடு இனி என்ன பண்ணணும், அப்படி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ரிட்டன் கீழே போய் ஒரு லாக் கொடுத்துட்டு ஜர்தோசி எடுத்து இப்போ அந்த சைடு கொடுத்துக்கலாம். இவ்வளோந்தாங்க. மறுபடியும் ரிட்டன் கொண்டு போய் இனி இந்த சைடு இந்த மாதிரி இப்படி போடணும், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஜர்தோசிக்கு பக்கத்தில் வந்துட்டோம், சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜர்தோசிக்கு கீழே இப்போ அந்த கடைசி வந்ததுக்கப்புறம் அந்த ஜர்தோசிக்கு கீழே இருந்து ஒரு சங்கிலி தையல் எடுத்து அதுக்கு மேலோடி அப்படி கொண்டு வரணும். இதுக்கு கீழே வந்துட்டோமோ அந்த இடம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் கீழே போயிட்டு ஜர்தோசி எடுத்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு, ஓகேவா?
அது அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த ஜர்தோசி உங்களுக்கு மறைஞ்சிரும். இப்போ வந்து அதில் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டு கூட லோடிங் கொடுத்துக்கலாம். ஆனால் பைப்பிங் த்ரெட்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து கேப்பு கொஞ்சம் தெரியும்போது கொஞ்சம் ஒயிட் கலரில் தெரியுமா, அப்போ வந்து அது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஜர்தோசியே கொடுத்துட்டோன்னா, அந்த லோடிங் வந்து கொடுத்துட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் இருந்தால் கூட அது வந்து அசிங்கமாக தெரியாது. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து கூடுதலாக நீங்கள் வந்து இப்போ வந்து பீட் ஒர்க் பண்ணால் பீடை வந்து லோடிங்காக கொடுத்துக்கோங்க. ஜர்தோசி பண்ணும்போது ஜர்தோசி அவுட்லைனாக கொடுத்துக்கோங்க. ஆனால் த்ரெட் பண்ணும்போது நம்ம பைப்பிங் த்ரெட்டை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து இந்த கார்னர் முடிய போகும். ஆனால் வந்து 2 சைடும் நம்மளுக்கு இடையில இடைவெளி இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னு கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே முடிஞ்சுது. சரியா? இந்த இடத்துல ஒன்று கொண்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இடம் இருக்குதா, அதில் இந்த மாதிரி கொடுத்து அந்த சைடு இப்போ வந்து அந்த சைடு நம்ம வந்துட்டோமா, அந்த சைடு வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ போட்டுட்ருக்க இதே சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? நீங்கள் கீழே கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து ஷேப் மாறி போயிடும். நம்மளுக்கு வந்து லீஃப் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இப்போ வந்து இந்த சைடு நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சைடு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோமா, இனி அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக எடுத்து கட் பண்ணி சின்ன ஜர்தோசியை கட் பண்ணி போட்டு அந்த இடத்துல நம்ம வந்து முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு அடுத்து இந்த சைடு இப்போ இந்த சைடு கீழே போய் தான் நம்ம வந்து ஜர்தோசி மறுபடியும் எடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி இதே மெத்தடில் போட்டு 3 லீஃபையும் போட்டு நீட்டாக பண்ணி கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். புரியலைன்னு என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கண்டிப்பாக எல்லாருமே இந்த 3 லீஃபையும் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சைடை முடிச்சிட்டோம். லாக் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 3 லீஃபையும் முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி 3 லீஃபையும் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.